நமக்கு ஆரம்பத்தில் நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது ஒன்று நம்ம படிச்சிருப்போம், நமக்கு சொல்லி தந்தவர் அப்படி சொல்லி தந்திருப்பார், நம்மளும் அதை அப்படியே உள்வாங்கியிருப்போம். பிறகு நம்ம மேலதிகமாக படிக்கும் போது தான் இல்லையே நம்ம நம்பினது ஒன்று பிழையாக இருக்குது, வேறு விஷயம் மாற்றி இருக்குதுன்னு சொல்லி தெரியும். அதனால தான் நான் அந்த வீடியோவில் சொன்னேன், பாக்ஸுக்குள்ளே நின்று பேசாமல் அவுட் ஆஃப் பாக்ஸ் கொஞ்சம் யோசிங்க. நம்ம படிச்சுட்டோம், நம்ம காலகாலமாக இதுதான் நமக்கு தெரியுதுன்னு சொல்லி யோசிக்காம அதுக்கு பிறகு எக்ஸ்ட்ரா பார்க்கும்போது நமக்கு தெரிய வரும். அது மாதிரி 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ பேசியிருக்கேன், அதை எடுத்து இன்னைக்கு போடுறீங்களே. இன்னைக்கு நான் மேலதிகமாக படிக்கும்போது தேடும்போது நிறைய தகவல்கள் புதிதாக கிடைக்கிறது. தயவு செஞ்சு இந்த ஷியாக்களை பற்றி பாடம் எடுக்கிறதுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. யாரும் ஷியாக்களை பற்றி எங்களுக்கு நல்லா தெரியும், அவங்களோட இமாமியத்து கோட்பாடு எவ்வளோ வழிகேடுன்னு தெரியும், அவங்க என்னென்ன கொள்கை வழிகேடுன்னு தெரியும். நான் அதை பற்றி பலமுறை நானே பேசி இருக்கிறேன். இன்னும் வரும்னா இந்த மாதிரி ஆக்களுக்கு நானே வீடியோ தர்றேன், நான் அதுக்கு எதிராக பேசினது. இனியும் எதிர்காலங்கள்லையும் ஷியாக்களுடைய கொள்கை எப்படி பிழைங்கிறத நாங்கள் பேசுவோமே தவிர இந்த நிலைப்பாட்டில் நான் இன்னைக்கு மாறி இருக்கிறேன்னா, நான் தெஹிவல பள்ளி சம்பந்தமாக பேசின வீடியோவிலையாவது மாற்றி சொன்னேன்னா, ஷியாக்கள் இப்படி வேலையெல்லாம் செஞ்சவங்க தான். சரி, நீங்க 2 விதமான நிலைப்பாடு எடுக்காம ஒரு விதமான நிலைப்பாட்டை தெளிவா எடுங்க. அப்படித்தானே சொல்றேன். ஷியாக்கள் இப்படி எல்லாம் செஞ்சாங்க, சன்னி முஸ்லிம்ங்கிற பேர்ல இருக்கக்கூடியவங்களும் இவ்வளவு அநியாயங்களை பண்ணியிருக்கிறாங்க, 2ஐயும் சேர்த்து சொல்லுங்க. நாங்கள் 2ஐயும் சேர்த்து தானே சொல்றோம். ஷியாக்கள் இவ்வளவு இந்த இடத்துல சன்னி முஸ்லிம்களுக்கு எதிராக சிரியாவில் அட்டகாசம் பண்ணாங்க, லெபனான்ல அட்டகாசம் பண்ணாங்க, ஓகே எல்லாம் பண்ணாங்கல்ல. இதே மாதிரி சவுதி அரேபியா யமன்ல அநியாயமாக அப்பாவி பொதுமக்களை கொன்று குவிச்சிருக்குது, சோமாலியாவில் கொன்று குவிச்சிருக்கிறாங்க, மற்ற அரபு நாட்டில் யுஏயும் சவுதியும் சேர்ந்து கொன்று குவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி சொல்லுங்க. நான் அப்படித்தானே சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ நான் அன்னைக்கு சொன்னதுக்கும் இன்னைக்கு சொன்னதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? நான் இன்னைக்கும் ஆயத்துல்லா அலி ஹாமனி அவர்கள் புனிதமானவர்கள், அவங்க அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர்னு சொல்றேன்னா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் நம் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா முஹம்மது இப்னு அப்துல்லா அம்மாபாத். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இந்த வீடியோங்கிறது ஒரு சின்ன தெளிவூட்டல் வீடியோவாகத்தான் நம்ம போட இருக்கிறோம். அதுக்கான காரணம் என்னென்னு சொன்னால், ஏற்கனவே நமக்கு தெரியும், தொடர்ச்சியாக காசாவினுடைய வார் ஆரம்பித்ததில் இருந்து இதுவரைக்கும் மத்திய கிழக்கில் நடக்கக்கூடிய செய்திகளை ஒரு நாள் விடாமல் நம்ம உங்களுக்கு கொண்டு வந்து தந்து கொண்டிருக்கிறோம். நம்ம இந்த வேலையை ஏற்கனவே செஞ்சது கிடையாது. இந்த காசாவினுடைய யுத்தம் ஆரம்பித்ததுக்கு பிறகு தான் இதை செய்ய ஆரம்பித்ததுக்கான காரணம் என்னென்னு கேட்டால், இது தொடர்பான பொய்யான செய்திகள் பரவுகிறது. எனவே உண்மை செய்திகளை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய தரப்பினுடைய பலம் பலவீனத்தை கரெக்டாக தெரிஞ்சு கொள்ளணுங்கிறதுக்காகத்தான் அந்த செய்திகளை நம்ம உங்களுக்கு கொண்டு வந்து தர முயற்சி பண்ணி இதுவரைக்கும் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். இப்படியான ஒரு சூழலில் தொடர்ச்சியாக நம்முடைய வீடியோக்களை பார்த்து வரக்கூடிய சகோதரர்களுக்கு தெரியும், குறிப்பாக இந்த தெஹிவல பள்ளிவாசலில் நடைபெற்ற ஜும்மாவுக்கு பிறகு அதுக்கு நான் கொடுத்த விளக்க வீடியோக்களையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோக்கள் எல்லாவற்றிலையுமே நான் ஆரம்பத்தில் இருந்து சொல்லி வரக்கூடிய ஒரு செய்தி என்னென்னு கேட்டால், இப்போ நடக்கக்கூடிய இந்த யுத்தம்ங்கிறது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான ஒரு யுத்தமாக இருக்கிறது. இந்த யுத்தத்தில் ஈரானில் இருக்கக்கூடிய அப்பாவிகளை கொன்று குவிக்கிறது அமெரிக்காவும் இஸ்ரேலும். அதற்கு முன்பதாக காசாவில் அப்பாவிகளை கொன்று குவிச்சாங்க, அதே மாதிரி லெபனானில் கொன்று குவிச்சாங்க. இப்படி எல்லா இடத்துலையும் கொன்று குவித்து கொண்டிருக்கிறார்கள். ஈராக்கில் அதை பண்ணினாங்க, ஆப்கானிஸ்தானில் பண்ணினாங்க. இப்படியெல்லாம் பண்ணுகிற நேரத்தில் அவங்களை எதிர்த்து நிற்கிறதுக்கு ஒரு திராணி உள்ள நெஞ்சுறுதி உள்ள யாரையுமே பார்க்க முடியாமல் போனதுங்கிறது ரொம்ப கவலையாக இருக்கக்கூடிய சூழலில் தான் காசா வார் நடைபெறுகிறது. அந்த காசா வாரில் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக ஈரான் களத்திலே நிற்கிறது. குறிப்பாக ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் 12 நாள் வார் ஒன்று கூட நடைபெற்றதெல்லாம் நமக்கு தெரியும். இந்த சம்பவங்களில் போதெல்லாம் அனைத்து இஸ்லாமிய சகோதர சகோதரிகளும் ஈரான் பக்கம் ஈரானுடைய இந்த நடவடிக்கைகளை ஆதரிக்கிறார்கள். ஈரானை ஆதரிக்கக்கூடிய யாருமே ஷியாக்கள் என்கிற அவர்களுடைய கொள்கையை ஆதரிக்கலை. ஷியாக்களுடைய கொள்கை சரியானது, ஷியாக்கள் சொல்வதுதான் சூப்பரு, நாங்கள் இருந்ததெல்லாம் பிழை, இந்த மாதிரி யாராவது சொன்னாங்களான்னா அப்படி யாருமே எங்கேயுமே சொல்லலைங்கிறது உங்களுக்கு தெரியும். அதை தாண்டி இந்த நிமிடம் வரைக்கும் ஷியாக்களுடைய இஸ்னா ஷரியா கொள்கைகள் பிழையானது, ஷியாக்கள் சஹாபாக்களுக்கு எதிராக பேசுவது, அவர்களை காபிர் என்பது, அவர்களுக்கு எதிரான சொன்ன செய்திகள், சொல்லுகிற செய்திகள், இதை யாருமே நாங்கள் ஏற்றுக்கிறல. அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா புனிதத்துவத்தை கெடுக்கும் விதமாக அவர்களுக்கு எதிராக அவர்கள் முன்வைக்கக்கூடிய கெட்ட தீய வாதங்கள், இதை எதையுமே நாங்கள் ஏற்றுக்கிறல. இங்கே இருக்கக்கூடிய தௌஹீது, தப்லீக், ஜமாத் இஸ்லாமி எந்த சகோதரர்களாக இருந்தாலும் அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தினுடைய கொள்கையில் இருக்கிறார்கள். ஆனால் இந்த யுத்தத்தின் போது ஈரான் அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கு, இஸ்ரேலிய ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக இருக்கிறது. அரபு நாடுகள் எல்லாம் லட்சக்கணக்கான மக்கள் காசாவில் கொன்று குவிக்கப்படுகிற நேரத்தில், ஆப்கானில் கொன்று குவிக்கப்படுகிற நேரத்தில், ஈராக்கில் கொன்று குவிக்கப்படுகிற நேரத்தில் அமைதியாக இருந்தார்கள், கைகட்டி பார்த்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுதும் அதே
அதையே செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அமெரிக்காவை எவனாவது எதிர்த்து நிற்கிறான்னா அந்த சந்தோஷத்தில் தான் அத்தனை பேருமே அவர்களை ஆதரித்து கொண்டிருக்கிறோம். இதுதான் யதார்த்தமானது. இதை தாண்டி தொடர்ச்சியாக என்னுடைய வீடியோக்களை பார்த்து வரக்கூடிய சகோதரர்களுக்கு தெரியும், இந்த ஈரானுடைய ஆன்மீக தலைவரை பற்றி நான் பேசுகிற நேரத்தில் எல்லாம் தெளிவாகவே ஒரு செய்தி என்ன சொல்லுவேன்னு கேட்டால், ஷியாக்களுடைய ஆன்மீக தலைவர், ஈரானுடைய ஆன்மீக தலைவர், இப்படித்தான் சொல்லுவேன். தெஹிவல பள்ளி சம்பந்தமாக பேசின வீடியோலையும் அது தெளிவாக சொல்லியிருந்தேன். இங்கே யாருமே நானோ இங்கே இருக்கக்கூடிய இலங்கையினுடைய இஸ்லாமிய பெருமக்களோ அல்லது என்னுடைய வீடியோக்களை பார்க்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய அல்லது வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய தமிழ் பேசுகிற மக்களோ யாருமே ஆயத்துல்லா அலி காமனி அவங்களை இமாம்னு சொல்லவும் இல்லை, முஜிதபா காமனியை இமாம்னு சொல்லவும் இல்லை, அவங்க எல்லாம் பெரிய அறிஞர் பெருமக்கள்னு நாங்கள் சொல்லவும் இல்லை. அவர்கள் நெஞ்சுறுதியோடு அமெரிக்காவை எதிர்க்கிறார்கள். எனவே அவர்களுக்கு ஆதரவாக நீங்கள் நிற்கிறோம். இதுதான் கான்செப்டினுடைய சாராம்சம். இந்த நேரத்தில் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டால், என்னுடைய ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் பேசிய ஒரு வீடியோவினுடைய ஒரு சிறு பகுதியை எடுத்து கட்டிங் ஓட்டிங் பண்ணி அதுக்குள்ளே நான் தெஹிவல பள்ளி சம்மந்தமாக பேசினதுலேருந்து சில கிளிப்புகளையும் சேர்த்து இந்தா பாருங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. அந்த வீடியோவுக்கு நான் பின்னாடி வர்றேன். அதுக்கு முன்னாடி ஒன்று புரிஞ்சுக்கிறேங்க. அன்றைக்கு 15 ஆண்டுகளுக்கு முன்பதாக அன்றைக்கு எனக்கு இருந்த தெளிவில் மிக தெளிவாக நான் பேசியிருக்கிறேன். இன்றைக்கு அதைவிட தெளிவாக பேசி கொண்டிருக்கிறேன். ரெண்டையுமே புரிஞ்சுக்கிறோன்னு நான் அந்த வீடியோ போட்டு அதுக்கு பிறகு அதனுடைய விளக்கத்தையும் சொல்றேன். இப்போ இவங்க போட்டிருக்கக்கூடிய வீடியோ கிளிப்ல நான் ஷியாக்களுக்கு எதிராக பேசுகிற வீடியோ கிளிப்பு. ஷியாக்களுக்கு எதிராக அன்றைக்கும் பேசினேன், இன்றைக்கும் பேசுகிறேன், நாளைக்கும் நான் பேசுவேன். ஷியாக்களோட கொள்கையை நான் ஏற்றுக்கிறலையே, அதில் தெளிவாக தானே நான் இருக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு வீடியோ கிளிப்பை போடுறதுனால நான் இன்னைக்கு ஷியாக்களை ஆதரிச்சு இருந்தால் நீங்கள் இந்த வீடியோ கிளிப்பை போட்டு அன்றைக்கு ஷியாக்களை எதிர்த்தார், இன்றைக்கு ஷியாக்களை ஆதரிக்கிறார்னு போடுறதுல நியாயம் இருக்குது. நான் அன்னைக்கும் ஷியாக்களுக்கு எதிராக இருக்கிறேன், இன்னைக்கும் ஷியாக்களுக்கு எதிராக இருக்கிறேன். நான் ஈரானை ஆதரிக்கிறேன், ஈரானுடைய இந்த யுத்தத்தை ஆதரிக்கிறேன், ஈரானுடைய அமெரிக்க எதிர்ப்பு வாதத்தை ஆதரிக்கிறேன். இன்றைக்கு காசா மக்களுக்காக அவர்கள் நிற்கிறார்கள், அதனால நம்ம அவங்கள ஆதரிக்கிறோம். இப்போ இதில் என்ன முரண்பாடு கண்டிங்கிறது முதலாவது விவகாரம். ரெண்டாவது, அவங்க எந்த வீடியோவை போட்டாங்களோ அந்த 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் பேசின வீடியோவில் சின்ன பகுதியை தான் போட்டிருக்காங்க. அதை தாண்டி போடுறதுக்கு இன்னும் எவ்வளவோ இருக்குது. அவங்க போட நினைச்சா வேண்டிய அளவுக்கு நீங்கள் போடலாம். நானே சொல்லிடுறேன். அந்த வீடியோ நான் கரெக்டாக எப்போ பேசுகிறேன்னு கேட்டால், கத்தருக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையில பிரச்சனை வர்ற நேரத்தில் பேசுகிறேன். அப்போ என்னுடைய நிலைப்பாடு எப்படின்னு கேட்டால், இவங்களை மாதிரி தான் ஒரு பாக்ஸுக்குள்ளே தான் நானும் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். என்னென்னா, சவுதி செஞ்சால் சரியாக இருக்கும், சவுதி தான் நமக்குரிய பெரிய ஆக்கள் போல, சவுதியை எதிர்க்கிறத ஏற்றுக்கிற முடியுமா, சவுதியை எதிர்த்து அத்தனை பேருமே நாசமாக போனவங்க, இந்த மாதிரி ஒரு மனோநிலை தான் எனக்கும் இருந்தது. ஏன்னா அந்த வீடியோ முழுமையாக நீங்கள் உங்களுக்கு பார்த்தா தெரியும். சவுதி அரேபியா கத்தார் மேலே விதிக்கிற தடைகள், கத்தருக்கும் சவுதிக்கும் வந்த பிரச்சனைல கத்தார் முழுக்க பிழை, முழுவதுமே சவுதி செஞ்சது சரின்னு சொல்லித்தான் அந்த வீடியோவில் நான் 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி பேசியிருப்பேன், எனக்கு கிடைச்ச தரவுகள் அடிப்படையில். அதை தாண்டி இன்னும் அதில் நீங்கள் தேடினா போட முடியும். இப்போ நான் அல் ஜசீராவில் இருக்கக்கூடிய தரவுகளை தான் இன்றைக்கி 2-3 வருஷமாக உங்களுக்கு தந்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த அல் ஜசீராவை இவங்க எந்த கட்டிங் போட்டிருக்காங்களோ அதில் முழுமையான வீடியோவில் அல் ஜசீராவுக்கு எதிராகவே பேசியிருப்பேன். அப்போ அதையும் எடுத்து காட்டலாம்ல. அன்றைக்கு அல் ஜசீராவை பிழை என்றார், இன்றைக்கு அல் ஜசீராவை சரி என்று சொல்கிறார் என்று காட்டலாமா இல்லையா? அன்னைக்கு கத்தாரை கடுமையாக எதிர்த்து பேசியிருக்கிறேன். ஆனால் காசாவினுடைய வார் விஷயம் முழுவதுமாக கத்தர் காசா அப்பாவிகளுக்கான சமாதான திட்டத்தில் இருந்தது என்பதற்காகவே அவர்களுடைய அந்த நல்ல செயல்பாடுகளை முழுவதுமாக பாராட்டி பேசியிருக்கிறேன். இப்போ அன்னைக்கு கத்தரை எதிர்த்தாரு, இன்னைக்கு பாருங்க காசா விஷயத்தில் கத்தரை ஆதரிக்கிறாரு. இப்படித்தான் புரிஞ்சுக்கிருவீங்களா? இது கத்தர் அன்றைக்கு கத்தரை எதிர்த்ததும் அவர்களுடைய அரசியல் நிலைப்பாடு, இன்றைக்கு கத்தரை ஆதரிப்பதும் அவர்களுடைய அரசியல் நிலைப்பாடு. முஸ்லிம்களுக்கு ஆதரவாக யார் நின்றாலும், இந்த அப்பாவிகளுக்கு ஆதரவாக யார் நின்றாலும் அவர்களை ஆதரிக்க போகிறோம், நிற்காதவர்களை எதிர்க்க போகிறோம், விமர்சிக்க போகிறோம். இவ்வளவுதானே. இதில் என்ன வித்தியாசத்தை கண்டிங்க? இந்த கட்டிங்கை போடுறதுனால அதுவும் கட்டிங் ஒட்டிங் பண்ணி எப்படியாவது என்ன கொண்டு வந்து அந்த பார்த்தீங்களா இவர் என்று சொல்லி காட்டிடணுங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு ஒரு வீடியோவை செஞ்சு போட்டுக்கிறாங்க. அந்த ஃபுல் வீடியோ என்னுடைய யூடியூப் சேனலில் கிடையாது. என் சேனல் ஆல்ரெடி இல்லாமல் போனதுனால 2-3 சேனல், அதில் ஃபுல் வீடியோ கிடையாது. கிடைச்சா நானே எடுத்து போட்டுவிட்ருவேன் இன்ஷா அல்லாஹ். எல்லாரும் பார்த்துக்கிறேன். 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் எப்படி பேசியிருக்கிறேன். இதை தாண்டி சகோதரர்களை ஒன்று புரிஞ்சுக்கிறேங்க. நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான், நான் எத்தனையோ சகோதரர்களிடத்தில் தனிப்பட்ட ரீதியில் மன்னிப்பு கேட்டிருக்கிறேன். நான் இந்த ஈரானுக்கு எதிராக அல்லது ஷியாக்களுக்கு எதிராக அன்னைக்கு பேசினார், இன்னைக்கு பாருங்க இப்படி பேசுகிறாருங்கிறத தாண்டி எத்தனையோ பேரை கீழ்த்தரமாக விமர்சித்திருக்கிறேன். எத்தனையோ பேருக்கு எதிராக ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசியிருக்கிறேன். அதுவெல்லாம் பிழை, நான் செய்ததை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று பல விடுத்தம் தனிப்பட்ட ரீதியில் சம்பந்தப்பட்ட ஆலிம்களிடத்தில், சம்பந்தப்பட்ட தனி மனிதர்களிடத்துல எல்லாம் நான் மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்கிறேன், பப்ளிக்கில் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். இப்போ அன்னைக்கு நான் பேசினோண்டு எடுத்துக்காட்டி பார்த்தீங்களா எவ்வளவு கேவலமாக பேசியிருக்கிறார்னு சொன்னால், நான் பேசினது பிழைன்னு சொல்லித்தானே மன்னிப்பு கேட்டுக்கிட்டு தெரிகிறேன். அவள் என்னன்னா இதை காட்டி எப்படியாவது நம்மளை கொஞ்சம் டேமேஜ் பண்ணணும். அதுலேயும் அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் என்ன போட்டிருப்பாங்கன்னா, யூடியூபர் ரஸ்மின் அப்படின்னு போட்டிருப்பாங்க.
இப்போ இதை போட்டதுனால எனக்கு ஏதாவது கேவலம் வந்துரும்னு நினச்சிக்கிட்டு போட்டிருக்கிறாங்க. எனக்கு என்ன கேவலம் வரப்போகுது? நான் யூடியூப்பில் வீடியோ போடுறேன். யூடியூப்பில் வீடியோ போட்டால் யூடியூபரும்பாங்க, டிக்டாக்ல வீடியோ போட்டால் டிக்டாக்கரும்பாங்க, இன்ஸ்டாவில் போட்டால் அதுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க, அந்தந்த தளத்தில் போட்டால் அந்தந்த பேர் சொல்லுவாங்க. அப்போ நான் யூடியூபர்னா மற்ற உலமாக்கள் யாருமே யூடியூப்பில் வீடியோ போடலையா? அது எப்படின்னு கேட்டால், யூடியூப்பில் பயான், குர்ஆன் இப்படி சொல்லுது, ஹதீஸ் இப்படி சொல்லுது, அந்த இமாம் இப்படி சொன்னார், இந்த இமாம் இப்படி சொன்னார், இப்படி போட்டால் அவர் யூடியூபர் இல்லையா? இந்த மாதிரி அந்த ஈராக்கில் அப்படி அடித்தாங்க, ஈரானில் இந்த பிரச்சனை, காசாவில் மக்கள் கொல்லப்படுறாங்க, இப்படி போட்டால் யூடியூபரா? சரி, நான் யூடியூபராகவே இருந்துட்டு போயிடுறேனே. இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவுக்கு பிறகு நான் நீங்கள் சொல்லுகிற விதமாகவே இருந்து சில வீடியோக்களை நான் போடுவேன். அந்த வீடியோக்களுக்கு இதே உலமாக்கள் பதில சொல்லுங்க. இப்போ போட்டியல்ல, அதே மாதிரி புகாரில் முஸ்லீமில் இருந்து நிறைய செய்திகளை நான் கேள்வியாக முன்வைக்க இருக்கிறேன். எனக்கு நீங்கள் பதில சொல்லிடுங்க. அப்போ நான் யூடியூபர் தானே உங்களோட பார்வையில்? நீங்கள் தானே பெரிய அறிஞர் பெருமக்கள், ஆலிம்கள் என்று சொல்லித்தானே இந்த மாதிரி வார்த்தையை பயன்படுத்துறீங்க. எனவே ஆலிம்கள், அறிஞர் பெருமக்கள் என்று இருக்கக்கூடியவங்க எனக்கு அதுக்குரிய பதில சொல்லிடுங்க. என்ன நான் இதில் பார்க்குறேன்னு கேட்டால், எனக்கு இருக்கக்கூடிய பெரிய கன்ஃபியூஷனு, காசாவில் அப்பாவிகள் கொல்லப்பட்ட நேரத்திலையும் அரபு கண்ட்ரிகள்லாம் அமைதியாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதை தட்டி கேட்கறதுக்கும் யாருக்கும் மனசு வரல. ஏன்டா அமைதியாக இருக்கிறீங்கன்ட்டு அவங்களுக்கு எதிராக ஒரு வீடியோ போடுறதுக்கு யாருமே முன் வரலை. அவங்களை எதிர்த்து பேசுறதுக்கு யாருமே இல்லை. அதே மாதிரி இப்போ லெபனான்லையும் ஈரான்லையும் அப்பாவிகள் கொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கு ஆதரவாக இப்படி ஏன் கொள்றீங்க, இதை எதிர்த்து பேசுறதுக்கு மனசு வரல. என்ன மாதிரி ஒரு மனோநிலையில் இருக்கிறோம்? அப்போ ஷியாக்கள் என்றால் அவர்களை கொல்லணுமா? அவன் ஷியாவா இருக்கிறான், அதுக்காக வேண்டி அவனை கொல்வது சரிதானா? ஒருத்தன் ஒரு கெட்ட கொள்கையில் இருக்கிறான் என்பதற்காக அவனை கொல்வது சரி என்று யாராவது ஒரு முடிவெடுத்தீர்கள் என்றால், இதைவிட ஒரு வக்கிரமான ஒரு உள்ள நிலை எங்க இருக்கும்? அவங்களுடைய உள்ளத்தில் எவ்வளவு வக்கிரம் இருந்திருந்தா இப்படி பேச முடியும்? என்ன பொறுத்தவரையில பாலஸ்தீனத்தில் கொல்லப்படுபவர்களும் அப்பாவிகள், ஈரானில் கொல்லப்படுபவர்களும் அப்பாவிகள், லெபனானில் கொல்லப்படுபவர்களும் அப்பாவிகள், யமன்ல கொல்லப்படுகிறவர்களும் அப்பாவிகள். அப்ப இவ்வளவு விவகாரங்கள் இருக்கும்போது என்ன பண்றாங்கன்னு கேட்டா, நம்மளை கார்னர் பண்ணணுமா? நம்ம யாருண்டு அடையாளம் காட்டுறாங்க. நீங்க என்னத்தை காட்டுறது? என் வீடியோ பப்ளிக்ல இருக்குது. 15 வருஷம் நான் ஒரு ஹதீஸை மாற்றி பேசினாலும், ஆமா அன்னைக்கு நான் தவறுதலாக தெரியாம பேசிட்டேன், அந்த ஹதீஸ் லைஃப் இன்னைக்கு தான் தெரியுது என்று சொல்லி மாற்றிக்கொள்வேனே. ஒருவர் தான் சொன்னது பிழை என்றால் பிழையை திருத்திக் கொள்வது சிறந்ததா, இல்ல நான் சொன்னது சரிதான் என்று நிற்பது சிறந்ததா? இப்ப இந்த வீடியோவை போட்டு என்னத்தை கண்டுட்டீங்க? ரெண்டாவது, நான் அவங்க போட்டிருக்கிற வீடியோவை கொஞ்சம் முழுவதும் பாருங்க. உலக வரலாற்றில் முஸ்லிம்களுக்கு எந்த நாட்டில் பிரச்சனை வந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் யோசிக்காமல் எடுக்க வேண்டிய ஒரு முடிவு என்ன தெரியுமா? அங்கே ஷியாக்கள் இருக்கிறார்கள். இதை உணர்ந்து கொள்ளுங்க. என்ன உணர்ந்துக்கிறேன் கேட்டா, ஸ்ரீலங்காவில் இவ்வளவு பிரச்சனை வருதுன்னா பின்னணியில் ஷியாக்கள் இருப்பார்கள், கண்டிப்பாக இருக்கிறார்கள். சர்வதேச நாடுகள் எதை நீங்கள் எடுத்தாலும், எந்த நாடுகளில் எல்லாம் முஸ்லிம்களுக்கு பிரச்சனை இருக்குமோ அந்த நாடுகளில் எல்லாம் ஷியாக்கள் இருப்பார்கள். ஷியாக்கள் பல பிரிவுகள் இருக்குது. அந்த பிரிவுகள்ல இமாமியத்து கோட்பாட்டை சொல்கிற கொமைனி, ஈரான் சார்ந்தவர்கள் இன்றைக்கு முஸ்லிம்களை அழிப்பதற்கு அவர்கள் தான் ஆயுத சப்ளை பண்றாங்க. ஆனா மார்க்கம், அவங்களோட மார்க்க கோட்பாடு இருக்கிற ஷியா மார்க்க கோட்பாடு, அந்த கோட்பாட்டு அடிப்படையில் இந்த நுசைரியாக்கள் காபிர்கள். நாம சொல்லல, யாரு சொல்றா? ஈரான்ல இருக்கக்கூடிய ஷியாக்கள் இந்த நுசைரியாக்கள் காபிர்னு சொல்லுவாங்க. அவனுங்களே காபிர்னு சொல்ற அளவுக்கு பெருமை காபிர் இவனுங்க. அந்த அளவுக்குள்ள கொள்கை கொண்டவர்கள் இவர்கள். ஆனா பொதுவான முஸ்லிம்களை தாக்குவது என்று வந்துவிட்டால் அத்தனை பேரையும் சமனாகத்தான் இவர்கள் நோக்குகிறார்கள். கைகட்டி பார்த்து கொண்டிருந்தார்கள். இந்த அரபு நாடுகளும் இஸ்ரேலுக்கு எதிராக அரபு நாடுகளுடைய கூட்டணி ஒரு யுத்தம் நடத்தினாங்க. கைகட்டி பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த யுத்தத்துல தான் பாலஸ்தீனத்தினுடைய பெரும்பகுதி, ஜோர்தானுடைய பெரும்பகுதி, மற்ற பல முஸ்லிம் நாடுகளுடைய பெரும்பகுதி இஸ்ரேல கட்டுப்பாட்டுக்கு கீழே போனது. அதுலதான் அது எப்படி போகுதுன்னு கேட்டா, அதனுடைய பின்னணி இவன் தான். யாரு? இன்றைக்கு இருக்கிற பஷர் அல் அசாத்தினுடைய தகப்பனார் ஹாபிஸ் அல் அசாத் என்ன செய்யறான்னு கேட்டா, அந்த ராணுவ தளபதியாக இருந்து அந்த போர்ல பின்வாங்குறான். முஸ்லிம் நாடுல அவனுக்கு எதிராக யுத்தம் பண்ணும்போது இவன் உடனே பின்வாங்கிட்டான், விட்ரோ பண்ணிட்டான். விட்ரோ பண்ணதனோடு தான் பெரும் பகுதி அவர்களுக்கு கீழால் இஸ்ரேல் கட்டுப்பாட்டு கீழே போனது. பாத் கட்சி, இந்த பாத் கட்சி கம்யூனிஸ்ட் சிந்தனை கொண்டது. இந்த பாத் கட்சி தான் அங்க உருவாக்கி ஹிட்லருடைய வழிமுறையில ஒரு சிந்தனைத்துவத்தை கொண்டு வந்தார்கள். என்ன சிந்தனை தெரியுமா? இவர் ஆட்சிக்கு ராணுவ புரட்சியை கொண்டு வந்ததுக்கு பிறகு இவர் சொன்ன முதல் கொண்டு வந்த அஜெண்டா என்னன்னு கேட்டா, இந்த நாட்டில எதிர்கட்சியே இருக்கக்கூடாது. ராணுவ ஆட்சிக்கு பிறகு என்ன எதிர்கட்சி? அவன் ராணுவம், அவன் தான் தளபதி, அவன் தான் எல்லாமே. எல்லா எதிர்கட்சியை இழுத்து மூடுன்ட்டான். இது யார் பாணி? ஹிட்லர் பாணி. 2000ஆம் ஆண்டு வரைக்கும் அவர் தான். எந்த அளவுக்கு கேட்டா 1980ஆம் ஆண்டு
இஹ்வான்களுக்கு தடை விதிக்கப்படும். நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு நடந்த கொலை மட்டும்தான் கொலைன்னு. இஹ்வான்களுடைய கொள்கை விஷயம், அவர்கள் ஷியாயிசத்தை ஆதரிப்பது, இலங்கையிலும் ஷியாவுக்கு தூபமிடுவது, ஷியாக்களுடைய புத்தகத்தை வெளியிடுவது, ஷியாக்களை ஹீரோவாக காட்டுவது, இலங்கை இருக்கிற ஜமாத்தே இஸ்லாமி இஹ்வான்கள் அவர்கள் என்பது நமக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனா அவங்கள்ட்ட ஒரு ஆட்சி பிடிக்கிற சிந்தனை இருக்குதா இல்லையா? நாங்கள் ஆட்சியை பிடிக்கணும் அந்த சிந்தனை என்ன? அந்த போங்கு போனதுனால சிரியாவில் என்ன ஆச்சுன்னு கேட்டா 1980 ஆண்டு காலப்பகுதிகளில் இஹ்வான்களே துவம்சம் செய்யப்பட்டார்கள். இஹ்வான்களுடைய கட்சிக்கு தடை விதிக்கப்பட்டது. அவர்களுக்கு எதிரான அடக்குமுறைகள் எல்லாம் பஷர் அல் ஆசாத்தினுடைய தகப்பனார் என்ன செஞ்சாரு? கொண்டு வந்து பலவிதமான தடைகளை அவர்களுக்கே விதித்தார். இதுதான் அவங்க இப்ப போட்டிருக்கிற என்னுடைய வீடியோ. அந்த கட்டிங் ஓட்டிங் திருப்பி ரிப்பீட் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் எத்தனை இடத்துல கட் பண்ணி இருக்கிறாங்க, தங்களுக்கு தேவையான மாதிரி அதை எப்படி கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்கிறதெல்லாம் நீங்க பார்க்க முடியும். இது ஏற்கனவே சொன்ன மாதிரி 15 ஆண்டுகளுக்கு முன்பதாக அப்போது இருந்த என்னுடைய நாலேஜுக்கு, அப்போது இருந்த தெளிவுக்கும் நான் பேசியிருக்கிற ஒன்று. ஆனா சொல்லுவாங்கல்ல, இந்த மண்டையை மறைக்க தெரிஞ்ச உனக்கு கொண்டையை மறைக்க தெரியலையாடா அப்படிம்பாங்க. அது மாதிரி அந்த வீடியோவில் நீங்கள் பாதிக்கு பிறகு, அந்த சின்ன வீடியோ தானே, பின்பகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா பஷர் அல் ஆசாதினுடைய தகப்பனாரை பற்றி சொல்லுகிறேன். அதை இவங்க விவரம் இல்லாமலே போட்டு விட்டாங்க. எனக்கு எதிராக போடுற பேரில் அவங்களுக்கு எதிராகவே போட்டு விட்டுருக்காங்க. அதில் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றா பாருங்க. ஈரானியர்கள் முஸ்லிம்களை அழிப்பதற்காக ஆயுதம் கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்றேன். அதே மாதிரி நுசைரியாக்களை பற்றி சொல்லும் போது இந்த நுசைரியாக்களை ஷியாக்களை இமாமியத்து கோட்பாட்டில் இருக்கக்கூடியவங்களே காபிர்கள் என்று சொல்லுவாங்க. அவங்களே இவங்களை காபிர்கள் என்று சொல்றாங்கன்னா அப்ப எவ்வளவு பெரிய வழிகாட்டில் இருப்பாங்க, எவ்வளவு பெரிய குற்றத்தில் இருப்பாங்கன்னு புரிஞ்சுக்கிறங்க அப்படின்னு சொல்றேன். இந்த நிலைப்பாட்டில் நான் இன்னைக்கு மாறி இருக்கிறேனா? நான் தெய்வல பள்ளி சம்பந்தமா பேசின வீடியோவிலையாவது மாத்தி சொன்னேனா? ஷியாக்கள் இப்படி வேலையெல்லாம் செஞ்சவங்க தான். சரி, நீங்க 2 விதமான நிலைப்பாடு எடுக்காம ஒரு விதமான நிலைப்பாட்டை தெளிவா எடுங்க அப்படித்தானே சொல்றேன். ஷியாக்கள் இப்படி எல்லாம் செஞ்சாங்க, சன்னி முஸ்லிம்ங்கிற பேர்ல இருக்கக்கூடியவங்களும் இவ்வளவு அநியாயங்களை பண்ணிருக்காங்க, 2ஐயும் சேர்த்து சொல்லுங்க. நாங்கள் 2ஐயும் சேர்த்து தானே சொல்றோம். ஷியாக்கள் இவ்வளவு இந்த இடத்துல சன்னி முஸ்லிம்களுக்கு எதிராக சிரியாவில் அட்டகாசம் பண்ணாங்க, லெபனான்ல அட்டகாசம் பண்ணாங்க, ஓகே எல்லாம் பண்ணாங்கல்ல. இதே மாதிரி சவுதி அரேபியா யமன்ல அநியாயமாக அப்பாவி பொதுமக்களை கொன்று குவிச்சிருக்குது, சோமாலியாவில் கொன்று குவிச்சிருக்கிறாங்க, மற்ற அரபு நாட்டில் யுஏயும் சவுதியும் சேர்ந்து கொன்று குவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி சொல்லுங்க. நான் அப்படித்தானே சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ நான் அன்னைக்கு சொன்னதுக்கும் இன்னைக்கு சொன்னதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? நான் இன்னைக்கும் ஆயத்துல்லா அலி ஹாமனி அவர்கள் புனிதமானவர்கள், அவங்க அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர்னு சொல்றேன்னா, அவருடைய தலைமையில் பல நாடுகளில் பிரச்சனைகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றது இன்றைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் காலப்போக்கில் இந்த காசாவினுடைய ஆதரவு நிலைப்பாடு எல்லாம் வரும்போது அவர்கள் தங்களை மாற்றிக்கொண்டிருக்கலாம். அதை தாண்டி என்னுடைய நிலையில தானே யஹ்யா சின்வார் அவர்களே இருந்தார்கள். யஹ்யா சின்வார் அவர்கள் இந்த லெபனான்ல இருந்து ஹிஸ்புல்லாக்கள் போய் சிரியாவில் பஷர் அல் ஆசாதுக்கு ஆதரவாக சண்டையிடும் போது அந்த இடத்துல யஹ்யா சின்வார் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் மொத்தமாகவே ஹிஸ்புல்லாக்களுக்கு எதிராகவும் ஈரானுக்கு எதிராகவும் நின்றார்கள். நீங்க எப்படி பண்ண முடியும், நீங்க இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு நின்னாங்க. அந்த யுத்தம் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு பேசி சமாதானமாகி கொண்டாங்க. ஓகே, இனிமே நாங்கள் அப்படி பண்ண மாட்டோம்ங்கிற விதமாக 2 தரப்பு. அதுக்கு பிறகு தான் யஹ்யா சின்வார் அவர்கள் முழுவதுமாக ஈரானை ஆதரிக்க ஆரம்பிக்கிறார். ஈரானும் முழுவதுமாக பாலஸ்தீனத்துக்கு சப்போர்ட்டிவாகவும் நிற்க ஆரம்பிக்கிறது. இதெல்லாம் அன்னில இருந்து இன்னை வரைக்கும். இப்ப இதுல என்ன மாற்றத்தை கண்டீங்க நீங்க? அப்ப யஹ்யா சின்வாருக்கும் இதே மாதிரி தான் சொல்ல வருவீங்களா நீங்க? சரி, எத்தனை அறிஞர்கள் மார்க்க ரீதியாக ஒரு கருத்தை ஒன்றை சொல்லியிருப்பாங்க, அதுக்கு மாற்றமாக திரும்ப சொல்லியிருப்பாங்க. ஷாஃபி இமாம் கதீம் ஜதீத்னு சொல்லி கொண்டு வரலையா? மார்க்க கருத்துக்கள்லையே ஷாஃபி இமாம் கதீம்னு சொல்லி பல ஃபத்வாக்களை கொடுத்து போட்டு அதெல்லாம் பழைய ஃபத்வாக்கள்னு சொல்லிட்டு ஜதீத்னு சொல்லிட்டு மாத்திட்டு வரலையா? இப்போ இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? அன்றைக்கு அப்படி சொன்னார், இன்றைக்கு இப்படி சொன்னாருங்கிறதா? ஒருவருக்கு தெளிவு கிடைக்கும் போது அவர் மாற்றிக்கொள்வது சிறந்ததா இல்லையா? அதற்கு பிறகு அதே வீடியோவில் நான் பேசின வீடியோவில் நீங்க பாருங்க, இஸ்ரேலுக்கு எதிராக அரபு நாடுகளுடைய கூட்டணி யுத்தம் செய்தது அப்படின்னு சொல்லுவேன் பழைய வீடியோவில். அதுக்கு இடையில ஏன் இப்ப இந்த தெய்வல பள்ளி சம்பந்தமாக நான் பேசின கைகட்டி பார்த்துக்கிட்டு இருந்தாங்கங்கிற கட்ட செய்திருப்பாங்க. அரபு நாடுகளும் இஸ்ரேலுக்கு எதிராக அரபு நாடுகளுடைய கூட்டணி ஒரு யுத்தம் நடத்தினாங்க, கைகட்டி பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த யுத்தத்துல தான் பாலஸ்தீனத்தினுடைய பெரும்பகுதி, ஜோர்தானுடைய பெரும்பகுதி, மற்ற பல முஸ்லிம் நாடுகளுடைய பெரும்பகுதி இஸ்ரேல்ல கட்டுப்பாட்டுக்கு கீழே போனது. அதுலதான் முதல்ல நான் தெஹிவல வீடியோல என்ன பேசினேன்றதையே இவங்க பார்க்கல. அதான் விசேஷம். தெஹிவல பள்ளி சம்பந்தப்பட்ட வீடியோவில் என்ன சொல்றேன்னு கேட்டா, இஸ்ரேலுக்கு எதிராக அரபு நாடுகளுடைய கூட்டணி யுத்தம் பண்ணியது அப்படின்ற வார்த்தை வைக்கிறேன். அந்த கூட்டணியில ஈரான் இல்லை என்று சொல்லித்தான் குறித்த ஜும்மாவில் பேசப்பட்டிருந்தது. நான் என்ன சொன்னேன்? அந்த கூட்டணியில ஈரானும் இல்லை, சவுதியும் இல்லை. 1967 அரபு இஸ்ரேல் யுத்தம் நடக்கும் போது அந்த கூட்டணியில் ஈரானும் இல்லை, அந்த கூட்டணியில் சவுதியும் இல்லை. ஈரான் இல்லைன்னு சொல்றீங்க, சவுதியும் இல்லைன்னு ஏன் சொல்ல மாட்டீங்க? அதையும் மறைக்கிறீங்கிறதான என் கேள்வியாக இருந்துச்சு. இப்ப இதை எடுத்து போட்டு நான் பழைய வீடியோவில் இஸ்ரேலுக்கு எதிராக அரபு நாடுகளுடைய கூட்டணி ஒரு யுத்தம் செய்தது என்று சொன்னதை போட்டுட்டு இப்ப கைகட்டி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க
அப்படின்னு சொன்னேன். இப்போ கைகட்டி பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறான். காசாவில் 1 லட்சம் பேர் கொல்லப்படுற நேரம் வரைக்கும் கைகட்டி பார்த்துக்கிட்டு தானே இருந்தான். லெபனான்ல அவ்வளவு பேர் கொல்லப்படுற வரைக்கும் கைகட்டி பார்த்துக்கிட்டு தானே இருந்தான். சோமாலியாவுக்குள்ள போய் அழிச்சுக்கிட்டு இருக்கிறானே, அதே மாதிரி யமனுக்குள்ள போய் அழிச்சுக்கிட்டு இருக்கிறானே. அப்ப அன்னைக்கு நம்ம பேசினோம்ங்கிறதுனால இன்னைக்கு இது போல அநியாயம் நடந்தாலும் நம்ம பேசிட்டோமேன்னு சொல்லி வாய முடிச்சு இருக்க சொல்றீங்களா? அதே மாதிரி அந்த வீடியோவில் பின்பக்கம் எனக்கு எதிராக போடுறேன்னு சொல்லிட்டு ஏன் இதை போட்டாங்கன்றது அவங்க கிட்ட தான் கேட்கணும். என்னன்னா, பஷர் அல் அசாதினுடைய தகப்பனாரை பத்தி சொல்றேன். இந்த அரபு இஸ்ரேல் வார்ல பஷர் அல் அசாதினுடைய தகப்பனார் பின்வாங்கினாரு, சிரியா பின்வாங்கியது, அதுக்கப்புறம் எல்லாம் நாசமாகுதுன்னு சொல்லும் போது பஷர் அல் அசாதினுடைய தகப்பனார் கம்யூனிஸ்ட், பஷர் அல் அசாத் கம்யூனிஸ்ட், அவங்களுடைய பாத் கட்சி கம்யூனிஸ்ட் அப்படின்னு தெளிவா சொல்லுவேன். பாத் கட்சி, இந்த பாத் கட்சி கம்யூனிஸ்ட் சிந்தனை கொண்டது. இந்த பாத் கட்சி தான் அங்க உருவாக்கி ஹிட்லருடைய வழிமுறையில ஒரு சிந்தனைத்துவத்தை கொண்டு வந்தார். இந்த இடத்துல நீங்க என்ன புரியணும்? இப்ப நீங்க ஷியாக்கள் கொன்றார்கள் சொல்ல போறீங்களா, இல்ல பஷர் அல் அசாதினுடைய அவனுடைய தகப்பனாருடைய கம்யூனிஸ்டுகள் சிரியாவில் முஸ்லிம்களை கொன்றார்கள் அப்படின்னு சொல்ல போறீங்களா? யாரை சொல்ல போறீங்க? அவங்க ஷியாக்களா கம்யூனிஸ்டுகளா? அவர்களுடைய கட்சி கம்யூனிச கட்சி, அவர்களுடைய கொள்கை கம்யூனிசமாக இருந்தது. ஏன் மரணிக்கிற தருவாய் வரைக்கும் சதாம் ஹுசேன் கம்யூனிஸ்டாகத்தானே இருந்தார். அதுக்கு பிறகுதானே அவர் குர்ஆனை கையில் எடுத்தார். அவரும் பாத் கட்சியை தானே வச்சுக்கிட்டு இருந்தார். இதனால தான் சொன்னேன் சகோதரர்களே, தயவு செய்து இந்த ஜியோ பாலிட்டிக்ஸுங்கிறது நமக்கு ஆரம்பத்தில் நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது ஒன்று நம்ம படிச்சிருப்போம், நமக்கு சொல்லித்தந்தவர் அப்படி சொல்லி தந்திருப்பார், நம்மளும் அதை அப்படியே உள்வாங்கியிருப்போம். பிறகு நம்ம மேலதிகமாக படிக்கும் போது தான் இல்லையே நம்ம நம்பினது ஒன்று பிழையாக இருக்குது, வேறு விஷயம் மாற்றி இருக்குதுன்னு சொல்லி தெரியும். அதனால தான் நான் அந்த வீடியோவில் சொன்னேன், பாக்ஸுக்குள்ளே நின்று பேசாமல் அவுட் ஆஃப் பாக்ஸ் கொஞ்சம் யோசிங்க. நம்ம படிச்சுட்டோம், நம்ம காலகாலமாக இதுதான் நமக்கு தெரியுதுன்னு சொல்லி யோசிக்காம அதுக்கு பிறகு எக்ஸ்ட்ரா பார்க்கும்போது நமக்கு தெரிய வரும். அது மாதிரி 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ பேசியிருக்கேன், அதை எடுத்து இன்னைக்கு போடுறீங்களே. இன்னைக்கு நான் மேலதிகமாக படிக்கும்போது தேடும்போது நிறைய தகவல்கள் புதிதாக கிடைக்கிறது. நானும் ஆரம்பத்தில் ஈராக் அழிச்சது ஈரானியர்கள் தான் தொலை போனாங்கன்னு மட்டும்தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். பிறகு நம்ம அங்கே இருக்கக்கூடிய குர்துகளை பற்றி படிக்கும்போது குர்துகள் முழுவதுமாக சுன்னா பேசக்கூடியவர்கள், எனவே அவங்க தொலை போயிருக்காங்க. ஏன் நம்ம அவங்கள பற்றி பேசாமல் இருக்கிறோம்? இதுதான் இங்கே இருக்கக்கூடிய விஷயமே தவிர இதை எடுத்து போட்டு பார்த்தீங்களா, இவர் அன்னை கொண்டு பேசியிருக்காரு, இன்னை கொண்டு பேசியிருக்கிறாரு, அது அப்படி இது இப்படின்னு சொல்லி போடுறீங்களே. இதனால எனக்கு எந்த குறைவும் பின்னடைவும் கிடையாது. நான் தெளிவாகத்தான் இருக்கிறேன். என்னுடைய ஆதரவு ஈரானுடைய இந்த அமெரிக்க எதிர்ப்பு ஏகாதிபத்தியத்திற்கானது. நான் மட்டும் இல்லை, இலங்கையில் இருக்கக்கூடிய எல்லா இஸ்லாமிய சகோதரர்களும், எல்லா இஸ்லாமிய இளைஞர்களுமே, நான் முஸ்லிம் சகோதரர்கள், இந்த சிங்கள தலைவர்கள் பாட்டலி சம்பிக்க வரைக்குமே இன்றைக்கு ஈரானுக்கு ஆதரவாகத்தான் பேசிக் கொண்டிருக்கிறார். ஊடகவியலாளர்கள் பல பேர் பேசுறாங்க, சிங்கள சகோதரர்கள் பேசிக் கொண்டிருக்கிறாங்க, என்னுடைய தொப்புள் கொடி உறவுகள் தமிழ் சகோதரர்கள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க யாருமே இங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்களோ நான் முஸ்லிமோ அவங்க ஷியாக்கள் இல்லைங்கிற பார்வையில் பார்க்கல. அத்தனை பேரும் ஈரானியர்கள் அமெரிக்காவுக்கு எதிராக இருக்கிறார்கள் என்கிற விதமாகத்தான் பார்க்கிறோம். தயவு செஞ்சு இந்த ஷியாக்களை பற்றி பாடம் எடுக்கிறதுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. யாரும் ஷியாக்களை பற்றி எங்களுக்கு நல்லா தெரியும். அவங்களோட இமாமியத்து கோட்பாடு எவ்வளோ வழிகேடுன்னு தெரியும், அவங்க என்னென்ன கொள்கை வழிகேடுன்னு தெரியும். நான் அதை பற்றி பலமுறை நானே பேசி இருக்கிறேன். இன்னும் வரும்னா இந்த மாதிரி ஆக்களுக்கு நானே வீடியோ தர்றேன், நான் அதுக்கு எதிராக பேசினது. இனியும் எதிர்காலங்கள்லையும் ஷியாக்களுடைய கொள்கை எப்படி பிழைங்கிறத நாங்கள் பேசுவோமே தவிர, ஏற்கனவே பேசின இந்த கட்டிங் ஒட்டிங்க கொண்டு வந்து நீங்கள் போட்டிங்கன்னா இதுக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் சில வீடியோக்கள் நான் போட இருக்கிறேன். இதே மாதிரி என்ன செய்யுங்கன்னா அதற்கும் ஆலிம்கள் விளக்கம் சொல்லுங்க. ஷியாக்களை பற்றி இவ்வளவு காலமாக இருக்கக்கூடிய சில நிலைப்பாடுகளை பற்றி நான் கேள்வி வைப்பேன். இப்போ உங்களை பொறுத்தவரையில் நான் என்ன நீங்கள் மௌலவியாகோ அப்படி நீங்கள் யூடியூபர்னு தானே நீங்கள் பார்த்துருக்கிறீங்க. யூடியூபராக இருந்து சில கேள்விகளை கேட்குறேன், நீங்கள் அதுக்கு பதிலை சொல்லிட்டு போங்க. நான் கேள்வி கேட்கலாம்ல யாருமே. அது மாதிரி சில கேள்விகள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஒரு வீடியோ நான் பதிவு செய்வேன். அதில் நான் சொல்லக்கூடிய செய்திகளுக்கும் இதே மாதிரி பதிலை சொல்லுங்கள். கட்டிங் ஒட்டிங்களை பண்ணி ஃபோட்டோ இதனால எல்லாம் நான் பேசுகிறத நிறுத்திடுவேன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. எனக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுத்தே பேசுகிறத நான் நிறுத்தலை, அதையும் புரிஞ்சுக்கிறேங்க. எனக்கு எதிராக பல இடங்களில் போய் கம்ப்ளைண்டே கொடுத்தாங்க. இவர் காசாவை ஆதரிக்கிறாரு, பலஸ்டைனை ஆதரிக்கிறாரு, அதை பற்றி பேசுகிறாரு, இதை பற்றி பேசுகிறாரு, இப்படி சொல்லியே நான் அதை நிறுத்தலை. எனவே அப்பாவிகளுக்கு ஆதரவாக பேசுவது, ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக பேசுவது, ஈரானில் அப்பாவிகள் பாதிக்கப்படுகிறார்கள், ஈரானியர்களை எதிர்த்து நிற்கிறார்கள், அதை பற்றி பேசுவதை நான் நிறுத்த போகிறதில்ல. ஒன்று. ரெண்டாவது, அரபு நாட்டுக்கு அடிக்கிறான், அவன் அரபு நாட்டுக்கு அடிக்கலைங்கிறது எல்லோருக்குமே தெரியும். அரபு நாட்டில் இருக்கக்கூடிய அமெரிக்கன் பேஸுக்கு தான் அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். அப்போ அரபு நாட்டில் இருக்கக்கூடிய அமெரிக்கன் பேஸுக்கு அடித்தா நமக்கு ஏன் வலிக்குது? ஆனால் ஈரானில் இருக்கக்கூடிய அப்பாவிகளுக்கு அடித்தா நமக்கு வலிக்கலை. ஈரானில் நேற்று அவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டிக்கு அடிச்சிட்டான். ஒரே இடத்துல 34 அப்பாவிகள் மாணவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இவன் கொல்லப்பட்ட நல்லமாப்ப எப்படி இதை ரசிக்க முடியுது உங்களால்? இந்த மாதிரியான ஒரு குணம் நல்லது தானே? இது
புரியுதா? அப்போ இந்த மாதிரியான ஒரு நிலையை நீங்கள் எடுத்திருக்கிறீங்க. எனக்கு எதிராக வசைபாடுவதனால எல்லாம் நான் இதை விட்டுட்டு பேசாமல் போயிடுவேன்னு மட்டும் நினைக்காதீங்க. தொடர்ந்து நான் பேசுவேன். அது நம்ம அல்ஹம்துலில்லாஹ்னு என்னுடைய இயற்கை குணத்தில் அது இல்லை. கம்ப்ளைண்ட் போட்டாலே நான் பேசியிருக்கிறேன். அந்த அவ்வளோ உச்சமான நேரத்தில் அதெல்லாம் தாண்டி வந்திருக்கிறேன். இதையும் தாண்டி வருவேன். அதனால் இன்னும் போடுங்க, இன்னும் வீடியோக்கள் இருந்தால் தாராளமாக போடுங்க. நீங்கள் போட நான் விளக்கம் சொல்லுவேன். அதில் எனக்கு எந்த பின்னடைவும் கிடையாது. தொடர்ந்து இதை பற்றி பேசிக்கிட்டே தான் இருப்பேன் இன்ஷா அல்லாஹ். சரியா?